ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நோவல்டி சேனலில் இன்றைக்கி ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கு பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது? ஒரு பாஸை வச்சு நம்ம கொடைக்கானல் ஊட்டி ரெண்டு பக்கமே சுற்ற முடியுமா? கொடைக்கானலில் இருக்கிறவங்க ஊட்டி வர்றதானா பாஸ் எப்படி அப்ளை பண்ணணும்? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்மக்கிட்ட என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், நம்ம என்னெல்லாம் என்டர் பண்ணணும், ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக காமிக்கணுமா நம்ம அங்கே போகும்போது, புக்கிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மல்டி சேனல் இருக்கிற இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல்லுக்கு ஆல் கொடுங்க. வெயிலோட தாக்கம் சென்னையில் மட்டும் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்குது. மே மாதத்துலேருந்து எல்லா ஸ்கூலும் லீவ் விட்டுட்டாங்க, ஸ்பெஷல் கிளாஸும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ வெயில் கொளுத்துது. இந்த லீவ் டைமில் தான் வெக்கேஷன் போக முடியும். நிறைய பேர் ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இருக்கிற கூலிங்காக இருக்கிற பிளேஸ்க்கு டூர் போக ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஒரே டைமில் எக்கச்சக்கமான பேர் போகிறதுனால அங்கே டிராஃபிக் அதிகமாகுது. அதுவும் இல்லாமல் அங்கே 20,000க்கு மேலே வெஹிக்கிள்ஸ் அங்கே என்டர் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோடோட கெப்பாசிட்டிக்கு மேலே டிராஃபிக் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் காரு, வேன், பஸ், டூ வீலர் இப்படி நிறைய எக்கச்சக்கமானது அட் அ டைமில் வர்றாங்க. இந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் வாட்டர் ப்ராப்ளம் வேறு அங்கே வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பாஸ் சிஸ்டமையே கொண்டு வந்திருக்காங்க. ஹைகோர்ட்டில் பாஸ் சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் லிமிட்டட் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஹில் ஸ்டேஷன் டூர் போகிறவங்க கண்டிப்பாக பாஸ் எடுத்துருக்கணும். மே 7ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த பாஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. மார்னிங் 6 மணிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நாளையிலேருந்து மார்னிங் 6 மணிக்கு நீங்கள் பாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பாஸை வச்சு எல்லா ஹில் ஸ்டேஷனுக்கும் நம்மளால் போக முடியாது. நீங்கள் தனித்தனியாக தான் பாஸ் எடுத்துக்கணும். பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் டைப் பண்ணுறேன். இந்த லிங்க்கை டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். epass.tnega.org. இப்படி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அவுட் சைடு இந்தியா, விதின் இந்தியான்னு இருக்கும். ஃபாரினராக இருந்தால் அவுட் சைடு இந்தியா செலக்ட் பண்ணணும். நார்மலாக நம்ம விதின் இந்தியான்னு கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் அதில் கேப்சா இருக்குது. அந்த கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அதுவும் 15 நிமிஷம் தான் அது வேலிடு. அந்த ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த வெப்பேஜில் 4 ஆப்ஷன் இருக்குது. நீலகிரி, கொடைக்கானல், இல்லைன்னா உள்ளூர் பாஸா, லோக்கல் பாஸா அப்படின்னு, இல்லைனா ப்ரீவியஸ் எதுவும் பாஸ் எடுத்துருந்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் பாஸ் அந்த மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். லோக்கல் பீப்புள்ஸ், அதாவது கொடைக்கானலில் இருக்கிறவங்க கொடைக்கானலில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா லோக்கல் பாஸை செலக்ட் பண்ணணும். ஊட்டியில் இருக்கிறவங்க ஊட்டியை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அந்த லோக்கல் பாஸை தான் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நான் நீலகிரியை சூஸ் பண்ணுறேன். நீலகிரியை சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இங்கே அப்ளிகேண்ட் நம்பர் கொடுக்கணும். பர்பஸ் ஆஃப் விசிட் லிஸ்ட் அவுட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெஹிக்கிள் டைப், எந்த மாதிரி வெஹிக்கிளில் நீங்கள் போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபியூவல் டைப் இருக்குது. ஃபியூவல் டைப்லேயும் உங்களோட இப்போ நீங்கள் கார் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபியூவல் டைப்பு கார் நம்ம பெட்ரோலா, டீசலா, இல்லை சிஎன்ஜியா, அதில் ஏதோ அதை பேஸ் பண்ணி உங்களோட அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங், அது மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அதில் ட்ராவல் பண்ணுறீங்க அதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் என்ட்ரி, நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸிட், எப்போ என்ட்ரி ஆகுறீங்க எக்ஸிட் ஆகுறது, உங்கள் கண்ட்ரி, ஸ்டேட்டு, இதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே நீங்கள் அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸ் 1, அட்ரஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2 லைன் 3 லைன் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி 2 இடத்துலையும் அட்ரஸ் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பின்கோடையும் கொடுத்துட்டு கீழே நீங்கள் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணுறீங்க, ஒரு நாளுக்கு அப்புறம் கிளம்பிடுறீங்க, வேறு பக்கம் பிளேஸை சுற்றுறதுக்கு கிளம்புறீங்க அப்படின்னா அங்கே ஐ டோன்ட் நோ மை பிளேஸ்னு சொல்லிவிட்டு நீங்கள் சப்மிட்ன்றது ஆப்ஷன் கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாஸ் ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் பாஸ் இருக்கிற ஆப்ஷனில் நீங்கள் பாஸ் ரெஜிஸ்டர் பண்ண லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் அங்கே போய் செக் பண்ணும்போது காமிச்சிக்கலான்னு விட்டுட்டிங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூ இருந்தால் அதனால் ஏதாச்சும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகலாம். அதனால் ரிலாக்ஸாக போய் நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு டென்ஷன் எல்லாம் வரணும் அப்படின்னா பாஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க மொபைலில். கொடைக்கானலுக்கு தனி பாஸு, ஊட்டிக்கு தனி பாஸு தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆகணும். இப்போ ஊட்டியில் இருக்கிறவங்க கொடைக்கானல் போகிறதா இருந்தால் நான் முன்னாடி சொன்ன வெப்சைட்டில் போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களால் அங்கே என்ட்ரி பண்ண விடுவாங்க.
சேம் ப்ரொசீஜர் தான் கொடைக்கானல் இருக்கிறவங்களும் ஊட்டி போகிறதா இருந்தாலும். நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போவாங்க. அந்த பஸ்ஸுக்கு எந்த இ பாஸுமே வேணாம். காலேஜ் பஸ் இல்லைன்னா டூர் போகிறவங்க பஸ்ஸில் போவாங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக இ பாஸ் எடுத்துருக்கணும். எடுக்கலைன்னா ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை கையில் வச்சுக்க சொல்கிறாரு. சம்டைம்ஸ் செக்கிங்கில் கேட்டால் காமிச்சிட்டு போயிடலான்னு. என்னென்ன ஐடி கார்டு ப்ரூஃப் வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், இப்படி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்க கேட்கும்போது நம்ம அதை காமிச்சிட்டு கொஞ்சம் ஈஸியாக உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகிக்கலாம். ஒரு லிங்க் ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த லிங்க் இல்லாமல் ஏதாச்சும் ஆப் எதுவும் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி செக் பண்ணும்போது இப்படின்னு ஒன்று வந்துச்சு. நம்ம காமிக்கிற மாதிரி என்னோடய மொபைலில் ஆண்ட்ராய்டு நியூ வெர்ஷன்னால் ஓப்பன் ஆகலை. ஓல்டர் வெர்ஷன் ஆண்ட்ராய்டில் தான் இது ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்கள் மொபைல் அப்டேட் ஆகாமல் ஓல்டர் வெர்ஷன் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி ஓல்டர் வெர்ஷன் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போடுற கமெண்ட்டு. இப்போ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் இந்த வெப்சைட் லிங்க்கில் போயிட்டு என்னென்ன என்ட்ரு பண்ணணும் அப்படின்றத. இது தவிர உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெயில் கூட நீங்கள் பண்ணலாம். tnsevai@tn.gov.inக்கும் உங்கள் டவுட்டை மெயில் பண்ணுங்கள். இ பாஸ் யாருக்கெல்லாம் வேண்டான்னா அக்ரிகல்ச்சர், குட்ஸ் டிரான்ஸ்போர்ட், குட்ஸ் டெலிவரி எக்ஸட்ரா இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்கெல்லாம் இ பாஸ் தேவையில்லை, நாட் நெசசரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஹில் ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் இ பாஸ் கம்பல்சரி. அதுவும் இல்லாமல் நிறைய ஹில் ஸ்டேஷன் இருக்குது. பரம்பிக்குளம், டாப் ஸ்லிப், வால்பாறை, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் ஆர் ஊட்டி போகிறதா இருந்தால் கொடைக்கானலுக்கு தனி இ பாஸ், ஊட்டிக்கு தனி இ பாஸ் எடுத்துகிட்டு தான் நீங்கள் அங்கே போயாகணும். இப்போது லோக்கல் பீப்புள்ஸ் போகிறதானா, இப்போ கொடைக்கானல் இருக்கிறவங்களே கொடைக்கானல் போகிற சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா அதில் லோக்கல் இ பாஸ் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் இ பாஸ் எடுக்கணும். கிளியராக நான் மறுபடியும் சொல்லிட்டேன். இந்த 2 ஹில் ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் இ பாஸ் கம்பல்சரி. அது இல்லாமல் நிறைய ஹில் ஸ்டேஷன் இருக்குது. பரம்பிக்குளம், டாப் ஸ்லிப், வால்பாறை, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அங்கே டூர் போகிறதுக்கு எவ்வளோ பேக்கேஜ் ஆகும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்டில் போடுங்க. நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.